லைட்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. இதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட். காஃபி அண்ட் லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். கீப் ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் சிறப்புஞ்சி சிக்கன் ரைஸ் கேட்டோம்னா சிக்கனை மேலே வச்சுட்டு ரைஸு கீழே வச்சுருவாங்க. இதை வந்து நாங்கள் வழக்கமாக பழகிடுச்சு போகிற மாதிரி. நண்பர்களே, நம்ம நார்த் ஈஸ்ட் பயணத்தில் இப்போது மேகாலயாவில் சிரபுஞ்சில் இருக்கோம். சிரபுஞ்சில் இது மொதல் நாள் எங்களுக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு 2-3 வாட்டர் ஃபால்ஸை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட உட்காந்துருக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சான்றது இன்னும் எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் நேரத்தில் வந்து அது உங்களுக்கே தெரியும். இங்கே சிரபுஞ்சியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ரைஸு எல்லாமே வந்து கிடைக்கும். பட் நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இங்கே ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா வெந்து வேகாத மாதிரி கொஞ்சம் மாதிரி அறவேக்காடாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷுமே அப்படி தான் இருந்துச்சு. பட் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதா நம்ம வழக்கம். கேவலமாக தானே இருக்கு. அவன் கத்துனதுல தப்பு இல்லையே. நானும் சொன்னேன், இந்த ஆளு என்னைய திட்டுறாரு. அப்பா போய் சிக்கன் சேமியா சௌமின். நாங்கள் சேமியாண்டோம். அவங்க இவங்கள சௌமின்னுவாங்க, நம்ம ஊரில் சேமியாண்டோம். அவ்வளோதான். இப்போ கூட வந்து கோகுல் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். மணாலியில் நாங்கள் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி அப்போ இருந்து நாங்கள் நல்ல ஃப்ரெண்டாகி இப்போ வரையும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பயணத்தில் வந்து அவரும் மேகாலயாவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க விக்கி, பெரின், இவங்க 2 பேர்த்தை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம விக்கி நம்ம கூட திருமங்கலத்தில் மதுரையில் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையும் வந்துட்டு இருக்காரு. பெரின் நம்ம கூட வந்து பார்த்தோன்னா சிலிகுரியில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்போ வரையும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. எல்லா கேங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி அடித்து மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கில் வந்து பெரியனு விக்கி தான். நீங்கள் ஒரு டாப்பிக்கை கிளப்பி விட்டால் போதும், அடுத்து வந்து அவங்களே பார்த்துக்குறாங்க. ஸோ அதனால் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ அப்படி தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரபுஞ்சில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். திஸ் இஸ் த லவான் ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஒரு பேருமே வாய்க்குள்ள விளைய மாட்டேங்குது. லான் ரெஸ்டாரண்ட். டபிள்யூ வந்து சைலண்டில் போட்டுரும் நம்மளேவும். அதை மட்டும் சொல்லிக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் வந்து நாங்கள் பிரஞ்சு விடுங்க. லஞ்சுக்கும் பெஞ்சுக்கும் டைம் சொல்லுங்கள். 1:57 எந்த ஊரில் பிரேக்ஃபாஸ்ட்? ஐயோ, லஞ்சு அது. அப்போ இதில் பிரஞ்சு கூட இல்லைங்க, இது லஞ்சு தாங்க. இது நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போ தான் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்தோன்னே ஒரு ஸ்பாட் மட்டும் இருக்குது. ஒரு நல்ல ஆம்பியன்ட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக மேலே ஒரு குடை மாதிரி போட்டு இந்த வெளியில் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். அது இன்னும் நல்லா இருந்துருக்கு. செட்டப் போடுவாங்க நினைக்கிறேன். இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க நேரத்தையும். ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரே ஒரு ஸ்பாட் இருக்குங்க இன்றைக்கி. போயிட்டு அப்படியே கிளம்புறோம்.